பேசுகிறது? பள்ளிவாசலோடு ஒரு முஸ்லிமுடைய தொடர்பை குறித்து என்ன பேசுகிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் எங்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் ஒரு பகுதியிலே குடிபெயர்ந்தால் அந்த பகுதியிலே அல்லாஹ்வை வணங்குவதற்கான ஆலயத்தை ஏற்படுத்துங்கள், அதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், அங்கே நறுமணத்தை ஏற்படுத்துங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நபிமொழிகளிலே பார்க்கப்படுகிறது, மன் கதா இலல் மஸ்ஜிதி வராஹ அஅத்தல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னதி குல்லமா கதா அவ்ராஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு ஒருவர் காலையிலோ மாலையிலோ சென்றால் அவர் காலையிலும் மாலையிலும் செல்லும் போதெல்லாம் சொர்க்கத்தில் அவருக்கு உரிய இடத்தை அல்லாஹு தஆலா தயார் செய்வார். பள்ளிவாசலுக்கு அவர் காலையிலும் மாலையிலும் சென்று வருகிற போதெல்லாம் நாளை மறுமையிலே நமக்கு கிடைக்க இருக்கிற இந்த சொர்க்கத்தில் முன்னதாகவே அல்லாஹு தஆலா நமக்கான ஒரு இடத்தை ஏற்பாடு செய்கிறான். அன்புக்குரியவர்கள், இஸ்லாம் இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் பள்ளியை பிரித்தவனை பார்த்துவிட முடியாது. பள்ளிவாசலோடு எனக்கு தொடர்பில்லை, பள்ளிக்கெல்லாம் போறது இல்லைங்க பாய், வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிடம் பள்ளிவாசலுக்கு செல்வதுதான் வழக்கம் என்று ஒரு முஸ்லிமால் பேச முடியும் என்று சொன்னால் அவருடைய ஈமான் கேள்விக்குரியதாக மாறிவிடும், அவருடைய தீன் கேள்விக்குரியதாக மாறிவிடும். அவருடைய தீனும் ஈமானும் அவருக்கு எதற்கு பயனளிக்கும் என்று சொன்னால், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவாக, கலிமத்து தௌஹீதாக, ஏகத்துவமாக இருக்குமோ அவர் சொர்க்கம் சென்று விடுவார். உங்களுடைய தீன் கேள்விக்குரியதாக மாறிவிட்டால், உங்களுடைய ஈமான் கேள்விக்குரியதாக மாறிவிட்டால் உங்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு இருளில் நடந்து செல்பவர்களுக்கு நாளை மறுமை நாளில் முழுமையான ஒளியை பெற்றவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பு மிக்க ஏற்பாட்டை செய்து தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டோம். ஏன் இவ்வளவு சிறப்புகளை தர வேண்டும்? பள்ளிவாசலோடு சாதாரணமாக ஐங்காலம் தொழுவதற்காக நான் தொடர்பு படுகிற பொழுது ஏன் அல்லாஹு தஆலா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை ஏற்பாடு செய்ய வேண்டும்? சொர்க்கத்தில் நாளை மறுமையில் காருருளில் நின்று கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இருளிலே பயணித்து பள்ளிக்கு வந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா ஏன் ஒளியை ஏற்படுத்த வேண்டும்? பள்ளிவாசலில் நீங்கள் கூட்டாக இமாம் ஜமாத்தோடு நீங்கள் தொழுதால் 27 மடங்கு நன்மை உங்களுக்கு வழங்கப்படும்.